விதமாக ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து கற்றுக்கொள்ளும்படி கூடுவதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு அருளின பெரிய கிருபைக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அருமையான பாடலுக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அருமையான ஒரு நல்ல அறிமுகத்திற்காக இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க தம்பி. தட் வாஸ் அமேசிங். ஸோ இவ்விதமாக நாம் கூடுவது நிமித்தமாக ஒருவேளை ஒருவரை ஒருவர் நேரிலே நாம் பார்க்காவிட்டாலும் ஒரு கிறிஸ்தவ ஐக்கியத்தையும் நாம் அனுபவிக்கத்தக்கதாக, ஏனென்றால் எந்த இடத்திலே நாம் எந்த முறையிலே கூடினாலும் வேதாகமத்தின் அடிப்படையிலே, வேதத்தை தியானிப்பதின் அடிப்படையிலே நாம் கூடும்போது அங்கே ஒரு அனல் உண்டாகிறது, அங்கே ஒரு விசுவாசிகளுக்குள்ளே ஒரு ஃபெலோஷிப்பும் உண்டாகிறது. ரெண்டு காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, நாம் தேவனோடு ஐக்கியப்படுகிறோம். அவருடைய வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் மீடியேட் பண்ணி பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிற அந்த ஐக்கியத்தை நடைமுறைப்படுத்துகிறார். வாட் an amazing privilege. நாம் தனிப்பட்ட முறையிலே ஜெபிக்கும் போதும் இதுதான் நடக்கிறது. ஆனால் நாம் ஐக்கியமாக நாம் கூடும்போது அந்த இருமுனை ஃபெலோஷிப், ஒன்று பிதாவோடும் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை இணைத்து அந்த ஃபெலோஷிப் வேத வசனத்தின் மூலமாக உண்டாகிறது. அதே நேரத்தில் இதே குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களோடு கூட நாம் அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அந்த ஃபெலோஷிப்பும் அந்த ஒரு அன்பின் ஐக்கியமும் ஸ்ட்ரெங்தன் ஆகிறது. ஒருவேளை அது பரிமாறுகிறது போல காணப்படாவிட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் அந்த காரியத்தை செய்வது, இந்த இரு காரியங்களும் நடப்பதினாலே நம்முடைய விசுவாசம் பலப்படுகிறது. அதுதான் இந்த வேத ஆராய்ச்சி நேரத்திலே நடைபெறுகிறது. ஸோ நம்முடைய விசுவாசம் ஒவ்வொரு பைபிள் ஸ்டடியிலையும் பலப்படுகிறது, நம்முடைய நம்பிக்கை பலப்படுகிறது, நம் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் நெருங்குகிறோம். ஸோ நாம் பார்த்தபடி இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். நாம் அறிந்திருக்கிறோம் 6வது அதிகாரமும் 7வது அதிகாரமும் சாங்டிஃபிகேஷன், அல்லது ஒரு தேவ மனிதன் அல்லது விசுவாசத்தினாலே நீதிமாக ஆக்கப்பட்ட ஒருவன் பரிசுத்தமாகுதலிலே எப்படி வளர்கிறான், வளர வேண்டும், வளர முடியும் என்கிற காரியம் மிக தெளிவாக போதிக்கப்பட்டிருக்கிற ஒரு வேத பகுதி என்பதை நாம் அறிந்து ஒரு அதிகாரத்தை அதிலே முடித்ததன் நிமித்தமாய் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். நாம் ஒவ்வொருவரும் இதிலே பலன் பெற்று பரிசுத்தத்திலே நாம் வளர்வதற்கு அது உதவியாக இருக்கிறது என்று நம்புகிறேன். ஸோ தம்பி சொன்னது போல 7வது அதிகாரத்திலே நியாயப்பிரமாணத்தை குறித்து, அல்லது ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு நியாயப்பிரமாணத்தோடு இருக்கிற உறவு என்ன என்பதை இந்த பரிசுத்தமாகுதல் என்கிற கான்டெக்ஸ்ட்ல, அப்படிங்கிற அந்த சந்தர்ப்பத்திலே நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதைத்தான் 7வது அதிகாரத்திலே டீல் பண்ணுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்திலே அநேக பரிசுத்தவான்கள், தேவ மனிதர்கள் இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து பேசின காரியங்கள், சொன்ன காரியங்களை நாம் தியானித்தோம். அதை முடித்து கேள்வி நேரம் இல்லாமல் இருந்தது என்று நினைக்கிறேன். நான் உடனடியாக செல்ல வேண்டியது இருந்தபடினாலே நான் மீட்டிங்ல இருந்து எக்ஸிட் ஆயிட்டேன். அநேகமாக கேள்வி நேரம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கடந்த வாரத்தினுடைய வேத ஆராய்ச்சியினுடைய அந்த கண்டென்ட்ஸையும் இன்றைக்கு உள்ள காரியத்தையும் இன்றைக்கு கர்த்தருக்குஸ்தமானால் நான் வேகமாக முடித்துவிட்டு, அல்லது இன்றைக்கு முடிக்க வேண்டும் என்று திட்டமிட்ட காரியங்களை நாம் பார்த்துவிட்டு கேள்வி நேரத்தை நாம் வைத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் என்று நம்புகிறேன். நம்ம அப்படி செய்ய முயற்சிப்போம். எப்படி போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த நாளுக்குரிய பைபிள் ஸ்டடி நான் ஆரம்பிக்கும் போது ஒரு கேள்வியோடு கூட ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்ன கேள்வி என்றால், தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறாரா, நீங்களே உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறீர்களா? அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறாரா,
இல்லாவிட்டால் நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்கிக் கொள்ளுகிறேனா என்கிற கேள்வி. இஸ் காட் sanctifying me or am I sanctifying myself? ஆங்கிலத்தை விட தமிழிலே அது மிகவும் பவர்ஃபுல்லாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். தேவன் என்னை பரிசுத்தப்படுத்துகிறாரா அல்லது நான் என்னைத்தானே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறேனா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டு விதமான வசனங்கள் இருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். அதை பாரடாக்சஸ் என்று நாம் பெயரிட்டிருக்கிறோம், அல்லது பாரடாக்சஸ் என்று வேத பண்டிதர்கள் அழைக்கிறார்கள். இந்த பாரடாக்சஸை நம் வேத ஆராய்ச்சியிலே அல்லது வேதத்தை நாம் படிக்கும் பொழுது இந்த பாரடாக்சஸ் குறித்ததான எண்ணத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். அதற்கு சரியான தமிழ் வார்த்தை முரண்பாடு போல தோன்றுகிற மெய் அல்லது முரண்பாடு போல தோன்றுகிற சத்தியம். இரண்டு விதமான வசனங்கள் இருக்கிறது. இரண்டும் ஒன்றுக்கொன்று முரண்படுவது போல அது காணப்படுகிறது. முரண்பாடு போல தோன்றுகிறது, முரண்பாடுதான் என்று நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஆனால் ரெண்டும் சத்தியம், ஏனென்றால் ரெண்டும் தேவனுடைய வார்த்தை தான் என்பதை நாம கொஞ்சமும் அல்ல தட்ட முடியாது. அப்படிப்பட்ட கருப்பொருள்களை, அப்படிப்பட்ட வசனங்கள் நமக்கு காண்பிக்கும் போது, அது அப்படிப்பட்ட வசனங்களை நாம் பார்க்கும்போது அதை எப்படி நாம் ஹேண்டில் பண்ணுகிறோம், புரிந்து கொள்கிறோம், அதை நாம் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துகிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஸோ 2 வசனங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். இந்த பரிசுத்தமாகுதல் என்கிற சந்தர்ப்பத்திலே ஒன்று 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 21வது வசனம். 2 தீமோத்தேயு, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபம், அதனுடைய 2வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், அதை பின்பற்றுங்கள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஸோ இதுல ஒரே ஒரு ஃப்ரேஸ் அல்லது ஒரே ஒரு சொற்றொடரை கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தன்னை சுத்திகரித்து கொண்டால், ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால், தன்னைத்தான் சுத்திகரித்து கொண்டால் என்பது இதுல எக்ஸ்பிளிசிட்டா இருக்குது. ஆனா இது போன்ற அநேக வசனங்கள் உங்களுக்கு உடனடியாக நிச்சயமாக ஞாபகம் வரும் என்று நினைக்கிறேன். ஒன்று பிலிப்பியருக்கு எழுதின 2வது அதிகாரத்துல நாம் அடிக்கடி தியானிக்கிற ஒரு வசனம், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற அப்படின்னு சொல்லும்போது பரிசுத்தமாகுதல் நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்கள். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல், ஷார்ப். ஸோ அதுமே சிமிலர், இதே விதமான கருத்துக்களை சொல்லுகிறது. ஆனால் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் என்று நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டிலையும் இந்த வசனங்களை நம்ம பார்க்குறோம். தேவன் தாமே இஸ்ரவேலருக்கு மோசையின் மூலமாக, யோசுவாவின் மூலமாக ஜனங்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளட்டும் என்கிற காரியம் அந்த செரிமோனியல் லாஸ் படி அவங்க சரீர பிரகாரமாக சுத்திகரிப்பதோடு தங்கள் உள்ளான சுத்தத்தையும் அது குறிக்கிறது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுல ஒரு கையை நீங்க வைத்துக்கொண்டு இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 26, 27 வசனங்கள், 25, 26, 27 வசனங்களை வாசிக்கிறேன். தயவு செய்து பின்பற்றுங்கள். எபேசியர் 5வது அதிகாரம் 25, 26, 27. புருஷர்களை உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும்
அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஸோ ஒரு புருஷன் மூலமாக ஒரு ஸ்திரீ அல்லது அவனுடைய மனைவி பரிசுத்தமாக்கப்படுவது போல இந்த தேவன் தாமே அல்லது இயேசு கிறிஸ்து தம்முடைய திருவசனத்தை கொண்டு சபையை அல்லது சபையின் அங்கத்தினர்களை, விசுவாசியை அவர் பரிசுத்தமாக்குகிறார். கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையான சபையாக தமக்கு முன் நிறுத்தும்படியாய். சோ இதுல தெளிவாக நான் பார்க்கிறோம், தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறார், இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தமாக்குகிறார் என்று. சோ இது போல இதே கருப்பொருளை சொல்லுகிற அநேக வசனங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரலாம், இருக்கின்றன. அப்போ கேள்வி என்னவென்றால், நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நான் எடுத்துக்கொள்ளும்படியாக, அதை மட்டும் தனியாக எடுத்துக்கொள்ளும்படியாக ஒரு பயங்கர அர்ஜ் மனிதனுக்குள்ளே இயல்பாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் இந்த நாட்களிலே கிறிஸ்தவ பிரசங்கங்களை கிறிஸ்தவ பிரசங்கிமார்கள் பிரசங்கிப்பதும், நாமே வேதத்தை படிக்கும் பொழுதும் நாமே நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும், நாம பரிசுத்தமாகணும், நான் பொறாமையை விட வேண்டும், நான் பெருமையை விட வேண்டும், நான் புறங்கூறுதலை விட வேண்டும், நான் இச்சையாய் பார்ப்பதை நான் விட வேண்டும் என்று இதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் என்கிற அந்த சத்தியத்தின் அடிப்படையிலே இப்படி பலவிதமான இந்த காரியங்களை கோர்வையாக பிரசங்கங்களிலும் சரி, நாமே தியானிக்கும் பொழுதும் சரி, நம்முடைய மனதிலே கொண்டு இதுதான் கிறிஸ்தவ பரிசுத்தமாகுதல் என்று எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அப்படித்தான் இந்த நாட்களிலே பொதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதிலே ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன ஆபத்து இருக்கிறது என்றால், இதுதான் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாக நடந்து கொள்ளும் காரியம். இந்த ஒரு வசனத்தை அல்லது இப்படிப்பட்ட வசனங்களை இந்த முரண்பாடு போல தோன்றுகிற சத்தியத்திலே நாம இந்த 2 தீமோத்தேயு 2:21 பார்த்த அந்த வசனத்திற்கு ஒத்த வசனங்களின் அடிப்படையிலே நான் நியாயப்பிரமாணத்தை அல்லது எந்த ஒரு பிரமாணத்தையும், அல்லது நல்லா கவனிங்க, இதை நான் செய்ய வேண்டும், இதை நான் செய்யக்கூடாது என்கிற ஒரு மறைமுகமாக என்னை அறியாமல் நான் ஒரு லிஸ்டை வைத்து கொண்டு நான் இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இதை செய்ய வேண்டும் என்று செய்யக்கூடாது என்கிற அடிப்படையிலே அன்றாட என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் அமைத்து கொண்டிருப்பேனே ஆனால், அல்லது என்னுடைய பரிசுத்தமாகுதல் இதன் அடிப்படையிலே இருக்குமே ஆனால், அதுதான் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாக மாறுதல், அல்லது நாம் விடுதலையாக்கப்பட்டதை உணராமல் நாம் அடிமைத்தனத்தினுடைய மனோபாவனையோடு வாழுதல் என்று பொருள்படும். இந்த ஆபத்திலே இது முடியும். இது தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு பரிசுத்தமாகுதல் அல்ல. இதைதான் நம்ம நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு நடக்குதல் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே இது மிக மிக முக்கியமானது. இந்த நல்ல கவனிங்க, ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் சொல்லுகிறேன். Nobody is justified by the observance of law, but nobody is justified without the law. நல்ல கவனிங்க, ஒருவனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீதிமான் ஆக்கப்படுவதில்லை, அல்லது ஒருவனும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதினாலே
நியாயப்பிரமாணத்தின்படி செய்வதினாலே நீதிமானாக்கப்படுவதில்லை. ஆனால் நியாயப்பிரமாணம் இல்லாமல் ஒருவர் நீதிமானாக்கப்படுவதில்லை. அதன் அடிப்படையில தான் நம்ம நிறைய கொட்டேஷன்ஸை நம்ம பார்த்தோம். நிறைய ஏராளமான அந்த மேற்கோள்களை நாம் பார்த்தோம். அந்த பெரும்பாலான மேற்கோள்கள் எல்லாமே நீதிமான் ஆக்கப்படுதல் அல்லது நம்முடைய ரட்சிக்கப்படுதல் என்கிற அந்த இனிஷியல் எக்ஸ்பீரியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருந்துச்சு பெரும்பாலும். அவர்களே, நீங்கள் எப்படி அதை அப்சர்வ் பண்ணீங்கன்னு சொல்லி தெரியாது. ஆனால் அதன் அடிப்படையில நான் சொல்லுகிறேன், நியாயப்பிரமாணத்தின்படி நான் செய்வதினாலே நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. ஆனால் நியாயப்பிரமாணம் இல்லாமல் நான் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. அல்லது ரொம்ப அழகா ஒரு கொட்டேஷன் இருந்தது, நான் மோசே இடத்திலே செல்லாதபடி நான் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. நான் மோசே இடத்திலே சென்று அல்லது நியாயப்பிரமாணத்திற்கு முன்பதாக நின்று தேவனுடைய அந்த இன்ஃபினிட் ரைச்சியஸ்னஸ், அந்த விவரிக்க முடியாத எல்லையில்லாத அந்த நீதிக்கு முன்பதாக நான் வந்து நின்று நான் கண்டம் பண்ணப்படாவிட்டால், அல்லது நான் குற்றவாளி என்கிற அல்லது நான் நித்திய மரண தண்டனைக்கு உட்பட்டவன் என்பதை ரியலைஸ் பண்ணாதபடிக்கு ஏன்னா நான் சரியான நீதிமானாக்கப்படுதல் அனுபவத்துக்கு வர முடியாது. அப்படிங்கிறது தான் அந்த சாராம்சம். அது போலவே இன்னொரு ஸ்டேட்மெண்ட், இப்ப சிமிலரா இன்னொரு ஸ்டேட்மெண்டை சொல்லுகிறேன். நோபடி இஸ் sanctified by the observance of the law, but nobody is sanctified without the law. நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகளினாலே அல்லது நியாயப்பிரமாணத்தை கவனமாக கை கொண்டு வருவதினாலே, மிகவும் கவனமாக ஒருவன் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு வருவதினாலே ஒருவனும் பரிசுத்தமாக்கப்பட மாட்டான். ஆனால் நியாயப்பிரமாணம் இல்லாமல் ஒருவன் பரிசுத்தமாவதும் இல்லை. இந்த பாரடாக்ஸை நம்ம புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலையிலே நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு விதத்திலே இந்த பைபிள் ஸ்டடியினுடைய நோக்கத்தை நாம் சொல்வோமே ஆனால், நாம் கிறிஸ்துவனுடைய மகிமையை காண வந்திருக்கிறோம். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் வாசம் பண்ணவும் அவருடைய மகிமையை நான் காணவும் என்று சங்கீதம் 27:4 சொல்லுகிறது போல, நான் தேவனுடைய மகிமையை பார்க்கத்தக்கதாக, கிறிஸ்துவினுடைய மகிமையை பார்க்கத்தக்கதாக, அல்லது சுவிசேஷத்தினுடைய மகிமையை பார்க்கத்தக்கதாக என்னுடைய இருதயத்தின் கண்களை தேவன் இந்த மாலை வேளையில நம்ம ஒவ்வொருவருடைய அந்த இருதயத்தின் கண்களையும் அவர் திறக்க வேண்டும். And he is there, he is doing that. அவர் அதை செய்ய விரும்புகிறார். அருமையானவர்களே, இந்த பரிசுத்தமாகுதலிலே இந்த நியாயப்பிரமாணம் என்ன பங்கு வகிக்கிறது என்பதுதான் அடிப்படையிலே இந்த 7வது அதிகாரத்திலே நாம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஒரு விதத்திலே இதுவும் இப்பொழுதும் நான் அறிமுகத்திலே தான் நிற்கிறேன். இன்னொரு வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். நாம் இணைந்து அதை கொஞ்சம் கருத்தாக பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. 2 கொரிந்தியர், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம். நான் சொன்னேன், இந்த பைபிள் ஸ்டடியினுடைய ஒரு நோக்கம் நாம் கிறிஸ்துவை காணும்படியா, இருதயத்தின் கண்கள் மூலமாக கிறிஸ்துவை தரிசிக்கத்தக்கதாக, காணக்கூடாதவரை காணும்படியாக, இருதயத்தின் கண்களிலானே காணும்படியாக, அவருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய சுவிசேஷத்தினுடைய மகிமையை பார்க்கும்படியாக, அதை என்ஜாய் பண்றதுக்காக, அவருடைய சமூகத்திலே நாம் இப்படி வரும்போது உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு என்று தாகத்தோடு இந்த மாலையிலே நாம் வந்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க அவருடைய சுவிசேஷத்தினுடைய மகிமையை, மேன்மையை பார்ப்பது என்றால், பார்க்க வேண்டுமானால்
அந்த பழைய ஏற்பாட்டினுடைய சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிற அந்த நியாயப்பிரமாணத்தையும் அதை இந்த புதிய ஏற்பாட்டினுடைய இந்த மேன்மையான மகிமையான சுவிசேஷத்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்பது மிக அவசியம். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலே செய்கிறார். அதை அந்த பழைய ஏற்பாட்டினுடைய அந்த சுவிசேஷம் எதன் ஆதாரத்திலே இருக்கிறது என்றால் நியாயப்பிரமாணத்திலே தான் இருக்கிறது. அது இன்னொரு வார்த்தையிலே நாம் சொல்ல வேண்டுமானால் நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டினுடைய அல்லது பழைய உடன்படிக்கையினுடைய சாராம்சம் அல்லது பழைய உடன்படிக்கை, பழைய சுவிசேஷம் என்று நாம் சொல்லலாம். பழைய சுவிசேஷம் என்று சொல்லும்போது பழமையாய் போன சுவிசேஷம் அல்ல, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற சுவிசேஷம். அதுவும் சேர்ந்துதான் புதிய ஏற்பாட்டின் சுவிசேஷம் மேன்மையானதாக மகிமையானதாக காண்பிக்கப்படுகிறது. வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம் முதற்கொண்டு கடைசி வரையிலுமே வாசிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப ஒவ்வொரு வசனமாக நிற்காதபடி கொஞ்சம் வேகமாக, அது ரொம்ப பிளெயினா எக்ஸ்பிளிசிட்டா தான் இருக்குது. அந்தந்த வசனங்களிலே ஒரு சில விளக்கங்களை தேவைப்படுமானால் கொடுக்கிறேன், வாசிக்கலாம். 6வது வசனம் தொடங்கி, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. சோ நியாயப்பிரமாணத்தை அடிப்படையாக கொண்ட சுவிசேஷம் அல்லது நியாயப்பிரமாணம் என்று சொல்லக்கூடிய சுவிசேஷம் அல்லது பழைய உடன்படிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது எழுத்திற்குரியதாக இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய சுவிசேஷம், காஸ்பல், அது ஆவிக்குரியதாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. சோ இது வேற ஒன்றும் இல்லை. அந்த எழுத்துக்களினால் எழுதப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்துக்கு முன்பதாக நான் வரும் பொழுது நான் கொல்லப்படுகிறேன். I am beaten to death என்று சொல்லலாம். இந்த கொல்லப்படுதலின் அனுபவம் நமக்கு மிக மிக அவசியம். அல்லது என்னை அடிமைப்படுத்தி இருக்கிற, என்னை குற்றுயிரும் கொலையுயிருமாக இல்லை, என்னை மரணத்திற்குள் ஆக்கி கொண்டிருந்த அந்த பாவம் எவ்வளவு கொடியது என்று அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கடந்த வாரத்துல சொன்னேனா என்று எனக்கு தெரியவில்லை. டாக்டர் மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் அவருடைய பிரசங்கத்தில், ஏதோ ஒரு பிரசங்கத்திலே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னது என்னுடைய மனதிலே ஆழமாக பதிந்து விட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட். என்னன்னா, the second powerful thing after God, தேவனுக்கு பின்பு மிக வல்லமையானது என்று ஒன்றை சொல்ல வேண்டுமானால் அது பாவம் என்று சொல்கிறார். Sin is so powerful that we can say it is next powerful to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசிகளாகிய நாம் இந்த நம்முடைய சரீரத்தை ஆட்கொண்டிருக்கிற அல்லது நம்முடைய சரீரத்திலே தங்கியிருக்கிற அந்த பாவத்தை குறித்து நாம் அல்ல தட்டுகிறவர்களாக இருக்க முடியாது, அல்லது அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்க முடியாது. இன்றைய பிரசங்கங்களை பார்க்கும் பொழுது எது மேலோங்கி இருக்கிறது என்றால் இந்த உலகத்திலே வாழ்க்கை, அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 5 அல்லது 6வது அந்த வசனத்திலே, உங்களிலே நற்கிரியை ஆரம்பித்தவர் அதை அந்நாளிலே முடிப்பார்ன்னு சொல்லி ஒரு வசனத்தை பார்க்கும்போது கூட, இப்படி எந்த வசனத்தை பார்த்தாலும் இது நான் ஆரம்பிக்க போகிற பிசினஸ்க்காக, இது நான் ஆரம்பிக்க போகிற வேலைக்காக, இது என்னுடைய வாழ்க்கைக்காக என்று எடுத்துக்கொள்ளுகிற ஒரு சமுதாயத்திலே நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே, அப்படிப்பட்ட ஒரு திருச்சபை சூழலிலே நாம் இருக்கிறோம். ஆகையினாலே தான் இதை அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஆனால் 16, 17, 18ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு இது ஒரு பொருட்டே அல்ல.
எது ஒரு பொருட்டல்ல. இந்த உலகத்திலே சரீர பிரகாரமான காரியங்கள் ஒரு பொருட்டே இல்லை. ஆனால் அவர்கள் எதனால் பாதிக்கப்பட்டு, எந்த ஒரு காரியத்திற்காக அவர்களுக்கு வாக்குத்தத்தங்கள் தேவைப்பட்டது, எந்த ஒரு காரியங்களுக்காக அவர்களுக்கு வசனம் தேவைப்பட்டது என்றால், என்னை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவம், the power of the sin that is indwelling in my body, என்னுடைய சரீரத்தை ஆட்கொண்டிருக்கிற, என்னுடைய சரீரத்திலே தங்கி இருக்கிற அந்த பாவத்தினுடைய வல்லமை எத்தனை கொடூரமானது, எத்தனை அசுத்தமானது, எத்தனை how much ugly it is and how much powerful it is. ஆகையினாலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே ஓடி ஓடி வருகிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக இருந்தாங்க. ஜெபிக்கிறதும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இல்ல எக்ஸ்பிளிசிட்டா தெரியுது. நம்முடைய பிரசங்கமாருடைய பிரசங்கத்தினால நமக்கு தெரியுது. நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறதும், அந்த காரியத்துக்காக, இந்த காரியத்துக்காக. அந்த நாட்கள்ல இந்த பரிசுத்தவான்கள் அப்படி அல்ல. வேதம் அந்த பெர்ஸ்பெக்டிவிலே எழுதப்படவில்லை. அந்த புதிய ஏற்பாடு அந்த பெர்ஸ்பெக்டிவிலே எழுதப்படவில்லை. என்னை சுற்றி நெருங்கி இருக்கிற அந்த பாவம் அல்லது என்னிலே இருக்கிற அந்த இன்டுவெல்லிங் பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட வேண்டுமே என்கிற, பரிசுத்தமாகுதலிலே வளர வேண்டுமே என்கிற நோக்கத்துக்காக அவங்க ஜெபம் பண்ணாங்க. அதை மையமாக வைத்து இது நாம் சிந்தனைக்கணும். சோ எதுக்கு சொல்ல வந்தேன்னு தெரியல. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது என்று. 7வது வசனம், எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்கள். சோ அந்த பழைய உடன்படிக்கையினுடைய நியாயப்பிரமாணம் அது மரணத்துக்கு ஏதுவான ஒரு காரியம், நியாயப்பிரமாணம் என்று. கரெக்ட், ஞாபகம் வந்துருச்சு. இந்த நியாயப்பிரமாணத்திற்கு உண்பதாக நாம் ஏன் வருகிறோம் என்றால், நான் கொல்லப்பட வேண்டும் என்பதற்காக. அந்த பாயிண்ட்ல இருந்துதான் நான் கொஞ்சம் டிவேட் ஆகி போனேன். சோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நியாயப்பிரமாணம் மரணத்துக்கு ஏதுவானதாக இருக்கிறது, அல்லது கண்டம்னேஷனை தான் சொல்லுது. ஏனென்றால் ஒருவரும் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ முடியாது என்பதை அது காண்பிக்கத்தான் அது இருக்கிறது. அந்த உணர்வு நமக்கு கண்டிப்பாக தேவை. இன்னொரு கொட்டேஷன் போன வாரத்துல இருந்தது, நீங்க கவனிச்சீங்கன்னா, லா, நியாயப்பிரமாணம், இட் இஸ் பர்சானிஃபைட் இன் கிரைஸ்ட். புதிய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணத்தினுடைய அர்த்தத்தை இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிற அந்த மலைப்பிரசங்கத்திலே வரும் பொழுது, நான் இன்னும் அதிகமாக என்னுடைய பாவத்தினுடைய பாரத்தை, பாவத்தினுடைய அந்த அகோரத்தை உணரக்கூடியவனாக நான் மாறுகிறேன். பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட உன்னை ஒருவன் 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு கூட 2 மைல் தூரம் நீ போ அப்படின்னு சொல்லுகிற அந்த வசனத்தை, அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய அர்த்தத்தை, நியாயப்பிரமாணத்தின் நாயகராகிய இயேசு சாமி அதை விளக்கி சொல்லும் போது, பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நான் அதை படிப்பேனே ஆனால், நான் எத்தனை கொடிய பாவி என்று உணரத்தான் அது இருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது, போதனை செய்யப்பட்டிருக்கிறது. உங்கள் பிதா பூரண சற்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராயிருங்கள். சோ இப்படியெல்லாம் போதித்தது மாத்திரமல்ல, ஜீசஸ் personified as law. இன்று நாம் பொதுவா ரிப்பீட் பண்ணுகிற ஒரு காரியம் கிறிஸ்தவத்திலே, இயேசு கிறிஸ்துவை ஒருவன் பின்பற்றினானே ஆனால் அவன் பரலோக ராஜ்யம் போக முடியும் அப்படின்னு சொல்லி, ரொம்ப தந்திரமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அது சரிதான், அது சரிதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நீ பின்பற்ற முடியுமா? He is law himself. அவரே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை, சரீரத்தில் வந்த ஒருவர் நியாயப்பிரமாணத்தை முழுமையாக தேவன் எதிர்பார்க்கிறபடி நீதியாய் நிறைவேற்றினார் என்றால் அது இயேசு மாத்திரமே.
இந்த இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய அடிச்சுவடுகளிலே நான் செல்ல அடைக்கப்பட்டிருக்கிறேன் என்பது உண்மைதான். ஆனால் அவருடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் போதெல்லாம், இந்த பேதுரு சொல்லுவார்ல, நாம் அடிக்கடி தியானிச்சிருக்கிறோம் ஆரம்ப நாட்களில, அந்த ராவெல்லாம் மீன் பிடிக்க அவன் முயற்சி செய்து மீன் கிடைக்காம அதிகாலையில வந்து வலைகளை சுருட்டி கொண்டிருக்கும் போது இந்த இயேசு கிறிஸ்து வந்து வலைகளை இந்த பக்கமா போடுன்னு சொல்லும்போது வலைகள் ஏராளமாய் கிடைத்த போது இவர் இயேசு கிறிஸ்து, இயேசு தேவகுமாரன் என்கிற அந்த விசேஷ வெளிப்பாட்டின் ஆதிக்கத்திலே பேதுரு வந்தபோது என்ன சொல்லுகிறான்? முழங்கால் படியிட்டு, அதுவரையிலும் அவர் குருவாக இருந்தாலும் நண்பனை போல இருந்த அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அவன் அந்த கடற்கரையிலேயே முழங்கால் படியிடுகிறான். ரவி, எங்கே இருந்து போய்விடும், நான் பாவியான மனுஷன். Whenever I come closer to Christ, the person, இயேசு ஆகிய நபருக்கு முன்பாக நான் வரும் பொழுதெல்லாம் நான் அன்பிலே எவ்வளவாய் குறைவுபட்டிருக்கிறேன், நான் எவ்வளவாய் பரிசுத்தத்திலே குறைவுபட்டிருக்கிறேன், எந்தெந்த காரியங்களிலே குறைவுபட்டிருக்கிறேன் என்கிற அந்த 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 தீவிரத்தன்மையை நான் உணர்ந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாரானால். சோ அதுதான் லாவுடைய ஃபங்க்ஷன், நியாயப்பிரமாணத்தினுடைய ஃபங்க்ஷன், இயேசு கிறிஸ்துனுடைய ஃபங்க்ஷனோ அதுதான். சோ இந்த இந்த விதமான ஒரு கண்டம்னேஷன் அல்லது அந்த தீவிரமான உணர்த்தப்படுதல், அதை தான் அந்த மாதிரி ஒரு வேர்டிங்ல சொல்லுகிறார் அவர். அந்த கொல்லுகிறது, எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. சோ இப்படி கொல்லப்படும் பொழுது அதற்கு பின்பு நான் சுவிசேஷத்துக்கு நேராக நான் வருகிறேன், வரும் பொழுது நான் உயிர்ப்பிக்கப்படுகிறேன். சோ 7வது வசனம், எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே. 8வது வசனம், ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால், ஒளிந்து போகிற மகிமை அப்படின்னு சொல்லும்போது ஆங்கிலத்திலே the glory that fades away. மோசே மலையிலே சென்று தேவனோடு கூட பேசி அல்லது நியாயப்பிரமாணத்தை பெற்று வரும் பொழுது, அல்லது எப்பொழுது அவன் தேவனோடு கூட பேசிவிட்டு அவன் கீழே இறங்கி வந்தாலும் அவன் ஒரு முக்காடு போட்டுக்கொள்வான். எதற்காக அந்த முக்காடு போட்டுக்கொள்வான் என்றால், என்னுடைய ஒண்ணு அவனுடைய முகம் பிரகாசமா இருப்பதனாலே மக்கள் அதை பார்க்க கூடாது இருந்தார்கள், அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, மோசேக்கே வந்து இது ஃபேட் ஆயிரும், இது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். இப்போ நான் இறங்கி வரும் பொழுது நான் என்னுடைய முகம் அப்படி பிரகாசிக்கிறது, கொஞ்ச நேரத்துல இது ஒண்ணுமே இல்லாம போயிடும், அந்த டைம் நான் வெட்கப்படுகிறவனாக இருப்பேன் என்று ஒரு சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அந்த காரணத்திற்காகவும் போட்டிருந்தான். அது ஃபேடிங் க்ளோரி, அந்த மகிமை அது மாறி போகிற மகிமை உடையதாக இருக்கிறது. ஆனா அதுவும் தேவையாக இருக்கிறது. சோ 8வது வசனம் வாசிட்டோம். 9வது வசனம், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால், சோ அதற்கேற்ற மகிமை அதுவே இந்த அளவு மகிமை உள்ளதாக இருந்தால், அருமையானே இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் செய்கிற காரியம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு காரியம். நாம் அடிக்கடி வந்து ஆரம்பத்திலிருந்தே இந்த வேத ஆராய்ச்சியில கலந்து கொள்ளுகிறவர்களுக்கு தெரியும். இதே புஸ்தகம் 4வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்திலே 4 முதல் 6 வசனங்களை நாம் அடிக்கடி தியானித்திருக்கிறோம். அங்கே இந்த புதிய ஏற்பாட்டின் சுவிசேஷம், அதாவது கிறிஸ்துவை குறித்து அல்லது சுவிசேஷத்தை குறித்த வர்ணனையை அங்க பார்க்கிறோம். ஒண்ணு வந்து நமக்கு தெரியும், 4வது வசனத்துல தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. திரும்பியும் சொல்றேன், தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அமேசிங் எக்ஸ்பிளனேஷன் இல்ல?
அதே மாதிரி 6வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி. இந்த 2 ஃப்ரேஸ், 2 சொற்றொடரும் புதிய ஏற்பாட்டின் சுவிசேஷத்திற்கு கொடுக்கப்படுகிறது, அதாவது கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுகிறது. ஸோ அதுக்கு முந்தின அதிகாரத்துல அந்த பழைய உடன்படிக்கையினுடைய அல்லது பழைய சுவிசேஷத்தினுடைய மகிமைய கம்பேர் பண்ணி கொண்டு வருகிறது. அமேசிங். சோ நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம், சூரியனை எதற்காக தேவன் படைத்திருக்கிறார், சந்திரனை எதற்காக படைத்திருக்கிறார், ஏராளமான பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் நட்சத்திரங்களை எதற்காக உண்டாக்கி இருக்கிறார் என்றால் அவைகளினுடைய மகிமையின் ஒளியை காட்டிலும் இந்த சுவிசேஷத்தின் ஒளி மேன்மையானது அல்லது தேவனுடைய ஒளி மேன்மையானது என்பதை காணும்படியாக. அதுபோலதான் அதைவிட மேன்மையான ஒரு தரத்திலே இந்த நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால் தத்ரூபமாக இந்த நியாயப்பிரமாணத்திற்கு உண்பதாக நான் வரும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி என்கிற அந்த புதிய சுவிசேஷம், அந்த சுவிசேஷம் அது எந்த சுவிசேஷத்திலிருந்து எமர்ஜ் ஆகி வருகிறதோ அது எத்தனை மகிமையானது என்று பார்க்கிறதுக்கு என்னுடைய ஆழமான ஜெபம், பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலையிலே என்னுடைய உங்களுடைய இருதயத்தின் கண்களை விரிவாக தெளிவாக திறப்பாரேயானார். unless he does it, it will not happen. நான் பேசுகிற நானானாலும் சரி, நீங்களானாலும் சரி, நம்ம எல்லாம் ஒரே கேட்டகரியில தான் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த இந்த காரியத்தை என்னிலே உங்களிலே இந்த சாயங்கால வேளையிலே செய்வாரே ஆனால் இது உபயோககரமான ஒரு நேரமாக இருக்கும். தொடர்ந்து வாசித்துடுறேன், நேரம் ஆகுது. நீங்க வீட்டுல போன பிறகு இந்த பைபிள் ஸ்டடிக்கு பிறகு எப்பயாவது ரொம்ப நிறுத்தி நிதானமா படிச்சு பாருங்க. 10வது வசனம், இப்படி இருக்க மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்துக்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல, அன்றியும் ஒழிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்கள் ஆதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. 18வது வசனம் அருமையானவர்களே, அத கொஞ்சம் கொஞ்சமா அந்த புதிய ஏற்பாட்டினுடைய முழு சுவிசேஷத்தினுடைய அந்த முழு மகிமை மேன்மையை அதுக்கு கொண்டு வராரு. நாம் எல்லாரும் அவங்கள மாதிரி இல்லை. பழைய ஏற்பாட்டினுடைய அந்த நியாயப்பிரமாணம் வாசிக்கப்படும் போது இன்னும் அவர்கள் முக்காடிட்டு கொள்ளுகிறார்கள். ஆனால் நாம் கிறிஸ்துவிடத்தில் வரும்பொழுது அந்த முக்காடு நீக்கப்படுகிறது அல்லது இருதயத்தினுடைய திரை விலக்கப்படுகிறது. நாம் நியாயப்பிரமாணத்தை தெளிவாக காண்கிறோம். அதோடு கூட அதை காட்டிலும் பில்லியன்ஸ் மடங்கு அதிகமாய் மகிமையாய் மேன்மையாய் ஜொலிக்கிற அந்த சுவிசேஷத்தினுடைய ஒளிய அல்லது கிறிஸ்துவனுடைய ஒளியை நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? 18வது வசனம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய், முக்காடு இல்லாம திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை அல்லது கிறிஸ்துவனுடைய மகிமையை அல்லது சுவிசேஷத்தின் மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. அருமையானவர்களே, மகிமைன்னு சொல்லும் போது வேற ஒண்ணும் இல்லை, இதை விட மேன்மையானது, அவ்வளவுதான். பிரைட்னஸ், அதாவது நேற்று நாங்க கன்னியாகுமரி கடற்கரைக்கு போயிருந்தோம். சன் செட்டை பார்க்கறதுக்கு நிறைய தடவை அங்க போயிருந்தாலும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நேற்று தான் அந்த சன் செட் அந்த டைமுக்கு ரொம்ப முன்னாடியில இருந்தே அந்த ப்ராசஸை பார்த்துட்டே வந்தோம். ஏராளமான மக்கள் நேற்று லீவ் நாளானதுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம், இந்த அழிந்து போகிற மகிமை அல்லது இந்த derived glory, அதை பார்த்து என்ஜாய் பண்றதுக்காக எல்லாருடைய போனும் அப்படியே ஃபோக்கஸ்டா இருக்கு.
இதை காட்டிலும் மேலானதாக இந்த சுவிசேஷம் இருக்கிறது என்றால், என்னுடைய கேள்வி என்னவென்றால், இடை சொருகலாக ஒரு கேள்வியை கேட்கிறேன். நம்முடைய திருச்சபைகளிலே அல்லது நம்முடைய பர்சனல் லைஃப்ல how much are we excited to talk about this gospel? இந்த சுவிசேஷத்தை நான் குறித்து விந்தை உணர்வோடு எந்த அளவுக்கு அதிகமாய் பேசுகிறேன். இதுவே என் பேச்சு, இதுதான் என் மூச்சு, இதுதான் அப்படிங்கிற அளவுக்கு அல்லவா இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, கொரிந்தியருக்கு சொல்லும்போது, நான் உங்களிடத்தில் வரும் பொழுது கிறிஸ்துவை, அதாவது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை இல்லாமல் வேறொன்றையும் உங்கள் நடுவில் நீங்கள் அறியாதிருக்க நான் தீர்மானித்திருந்தேன். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேன். நேற்று நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். அந்த கொரிந்தியருக்கு சொல்லும் பொழுது, உங்கள் மத்தியில நான் வரும் பொழுது இந்த சிலுவை அல்லாமல் கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒன்றையும் அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன் என்று சொல்ல ஒரு காரணம் இருக்கிறது. என்னவென்றால், அவர் எங்கிருந்து வருகிறார் என்றால் அத்தேனே பட்டணத்திலிருந்து இங்க நேரா வர்றார். இப்போ அத்தேனே பட்டணத்துல அவருக்கு நடந்த காரியம் என்னவென்றால், அவர் அந்த கிரேக்கர்களுக்கு பேசும்போது, ஸ்காலர்ஸுக்கு பேசும்போது கொஞ்சம் அவர் அவர்களுடைய லிட்ரேச்சரை எடுத்து கொஞ்சம் இன்டைரக்டா கிறிஸ்துவிடத்துல வரலான்னு நினைச்சு அப்படி வாராரு. ஆனா முழுமையாய் அவர் சுவிசேஷத்தை பேசி முடிக்க முடியல. அதுக்கு முன்னால அவங்க போர் அடிச்சு போயிட்டாங்க, அல்லது இவன் உளறான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவங்க 2-3 பேர் தான். அப்பதான் அவர் நடுக்கத்தோட வருகிறார். இந்த கொரிந்து பட்டணத்துக்கு வரும் பொழுது, நான் இனிமே அந்த மனுஷ ஞானத்தையும் அல்லது அந்த காரியங்களை பேச வேண்டிய அவசியம் இல்லை, பேச மாட்டேன். ஒன்னே ஒன்று, எனக்கு I will talk about only one thing which is predominantly dominating in my mind and in my heart, and that is Christ and Christ crucified. அதனால அவரை தவிர, சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேற எதையும் நான் உங்கள் மத்தியில் அறியாதிருக்க நான் ஒரு டிட்டர்மினேஷனோட தான் வந்தேன்னு சொல்றாரு. Are we excited like that? ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தனையை டாமினேட் பண்ணி கொண்டிருக்கிற காரியமாக இருக்கிறதா? நம்ம எல்லாம் அநேகர் பிரசங்கிமாறு இருக்கிறோம், அல்லது வசனத்தை ஷேர் பண்ணுகிறவங்க இருக்கிறோம். நம்முடைய பிரசங்கங்களிலே இது டாமினேட் பண்ணுகிறதா? நம்முடைய திருச்சபைகளிலே பேசுகிறவர்கள், பிரசங்கிமார்கள் பேசுகிறத நம்ம வகையறுக்க கற்றுக்கொள்வோம். அருமையானவர்களே, let us learn to discern false teachers. நம்ம இனம் கண்டுகொள்ள தீவிரமுடையவர்களாக காணப்படுவோம். அந்த யூதா தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது, நீங்கள் ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக போராட வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு பிரசங்கிக்கிற அந்த பிரசங்கங்கள் நாம கேட்கும்போது எனக்குள்ளே எழும்புகிற கேள்வி என்னவென்றால், வாட் இஸ் கிறிஸ்டியன் அபவுட் திஸ் மெசேஜ்? இந்த மெசேஜ்ல கிறிஸ்தவம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கிறது? There is nothing. If there is no Christ and crucifixion, ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் தான் ஏராளம். மனிதனாகிய என்னை நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? அப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது என்றால், இட் இஸ் ஐடல் வர்ஷிப். I am idolizing myself. நான் என்னை நானே ஒரு விக்கிரகமாக்கி கொள்ளுகிறேன். It's an amazing fact actually. இன்னொரு முறை நாம் அதை பேசலாம். சோ நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை, 18 3:18, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, எங்கே காண்கிறோம்? ரோமருக்கு எழுதின நிருபத்திலே காண்கிறோம், வேதாகமத்தில் எங்கும் காண்கிறோம். இந்த மகிமையான சுவிசேஷத்தை நேரடியாக காண்கிறோம். ஆனா கொஞ்சம் டிம்மா இருக்குது, ஏன்னா கண்ணாடியில பாக்குற மாதிரிதான் பாக்குறோம். என்றால் நாம் பாவ உலகத்திலே வாழ்கிறோம், நம்மளால சரியா இன்டர்பிரட் பண்ணி படிக்க முடியல. நிறைய வேளையில நம்முடைய மைண்டு நிறைய ப்ரீ ஆக்குப்பைடா இருக்குது.
கரப்டா இருக்குது, நம்மளால படிக்க முடியல. படிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும் போது அந்த திரையை விலக்கி நாம் அங்க பார்க்கிறோம். ஸோ ஆவியா பார்க்க ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இன்னொரு விதத்துல திஸ் இஸ் கிறிஸ்டியன் சாங்டிஃபிகேஷன். ஸோ அருமையானோர்களே, இந்த பாயிண்ட்டை நீங்க தெளிவாக மனதிலே உள்வாங்கிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். ஒன்று, நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்கிக் கொள்வதற்கு என்னுடைய பக்கத்திலே எப்பொழுதும் மோசையை நான் நிறுத்திக் கொள்கிறேன். அதாவது அல்லது நான் என்னை நானே பரிசுத்தமாக்கிக் கொள்ளும்படியாக எப்பொழுதும் நியாயப்பிரமாணத்தை நான் பக்கத்திலே வைத்திருக்கிறேன். நான் இதை செய்தேனா, இதை செய்யாமல் இருக்கிறேனா, இதை செய்தேனா, இதை செய்யாமல் இருக்கிறேனா என்கிற உணர்வு அது ஆபத்தானது. ஸோ நான் 10வது கற்பனை கீழ்ப்படுகிறேனா, நான் நான் பிறனுடைய வீட்டை நான் இச்சிக்கிறேனா, அந்த பிறனுடைய வீட்டை நான் பார்க்கும்போது இதே மாதிரி நம்ம வீடு இருந்தா அல்லது இதே மாதிரி ஒரு ரூம் இருந்தா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுகிறேனா, ஆசைப்படவில்லையா, தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. ஸோ பிறனுடைய கழுதையை இச்சியாது இருப்பாயாகன்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம கழுதையை இச்சிப்பதில்லை. அந்த நாட்களில் வாகனமாக கழுதையை பயன்படுத்தினாங்க. இன்னொருத்தர் வைத்திருக்கிற கார் மாதிரி நான் வாங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், அல்லது ஷோரூம்ல இருக்கிற கார் எல்லாம் ஒண்ணுதான். ஸோ எனக்கு உரியதல்லாத ஒரு காரை நான் பார்க்கும்போது அல்லது அந்த காரை பத்தி அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது அந்த பார்க்கும்போது அதை நான் ஆசைப்படுவது, இதுதான் 10வது கற்பனை. பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை என்கிற காரியங்கள், இதை வைத்துக்கொண்டு அந்த யோசனை வரும். அந்த 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 அப்படிப்பட்ட இச்சையான எண்ணம் அல்லது ஆசையான எண்ணம் வரும் பொழுது, ஐயோ இது பக்கத்திலே வச்சுட்டு ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி அதுல நிற்காமல் அது இருக்கட்டும், ரொம்ப தூரத்துல இருக்கட்டும். இச்சையாதிருப்பாயாக என்பது அந்த நியாயப்பிரமாணம் தூரத்துல இருக்கட்டும், அது என்னை உணர்த்தட்டும். ஒன்னே ஒண்ணு, அங்கே நான் நிற்க மாட்டேன், அவ்வளவுதான். ஆனா மிகவும் அதிகமாக இந்த மகிமையான சுவிசேஷம், the free forgiveness, the cost paid, the preciousness of the price paid, எனக்கு பாவ மன்னிப்பை அருளும்படியாக அந்த சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினுடைய விலைக்கிரயம், தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற தன்னுடைய குமாரனை எனக்காக என்னை போன்ற சரீரம் எடுக்கும்படியாக அனுப்பினாரே, அவர் வந்தாரே. இந்த பாவ கரைபடிந்த உலகத்திலே அவர் வாழ வேண்டிய அந்த நிர்பந்தத்துக்குள் தம்மை ஆக்கி கொண்டாரே. தன்னுடைய உடலை பிதா தாமே சிதைக்க கொடுத்து, தன்னுடைய சரீரத்தை நொறுக்க கொடுத்து, அங்கமாக சதையாக பீத்து எறிய கொடுத்து சிந்தப்பட்ட ரத்தம். Think more about this. கொஞ்சம் மோசை, கொஞ்சம் தான் இதை நினைப்போமே. ஆனால் நியாயப்பிரமாணம் எனக்கு செக்லிஸ்ட் மாதிரி சைட்ல இருக்காது. நான் இந்த அன்புக்கு விரோதமாய் அல்லவா பாவம் செய்தேன். அதான் சரியான உணர்வு. நியூ டெஸ்டமென்ட் சாங்டிஃபிகேஷன், புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தமாகுதல் முறை அதுதான். ஒரு இச்சையான எண்ணம் வரும் பொழுது, அல்லது ஒரு லக்ஸுரி கார் வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நினைக்கும் போது, அது பாவம் இல்லைன்னு நல்லா தட்ட மாட்டேன், பாவம்தான். ஆனா அந்த சிலுவையை நான் நோக்கி பார்க்கும் பொழுது, இந்த சிலுவையிலே அகோரமாய் தொங்கின அந்த அன்பை அபரிதமாக வெளிப்படுத்தி காண்பித்த இந்த அன்புக்கு விரோதமாக நான் பாவம் செய்வேன். I sinned not against the law, but I sinned against the love. அதான் முக்கியம். I sinned not against the law, but I sinned against a person.
அதுதான் டிஃப்ரென்ஸ். ஆக்சுவலி வேற ஒன்றும் இல்லை. இந்த டிஃப்ரென்ஸ் ஆழமாக சிந்தியுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவன் அல்ல, ஆனால் நியாயப்பிரமாணம் என்னை உடனுக்குடன் கிறிஸ்துவனிடத்திலே வழி நடத்துகிற, உடனுக்குடன் இந்த மகிமையான சுவிசேஷத்திற்கு நேராக வழிநடத்துகிற வாத்தியாரா இருக்கு. அமேசிங் ட்ரூத் இல்ல, அமேசிங் ட்ரூத். ஸோ இப்போ கொஞ்சம் அந்த முதல் பேசேஜுக்கு மாத்திரம் வந்துட்டு நம்ம இன்னைக்கு கேள்வி நேரத்துக்கு போகலாம். 1வது வசனம் முதல் 6 வசனம் வரையிலும் நேரமும் கடந்து போனது. வாசித்து அதனுடைய சாராம்சத்தை மாத்திரம் கொஞ்சம் சொல்லிட்டு மீதியை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். 7வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனையோட ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. அப்படி போல சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினால் தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானுள்ளே, அப்படியே நாம 5வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்திற்கு ஒரு விளக்கமாக தான் இங்கே 6வது அதிகாரத்தையும் 7வது அதிகாரத்தையும் அமைத்திருக்கிறார் என்பதை ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். பாருங்க, அந்த 20வது வசனம் 21, 5வது அதிகாரம் 20-21, மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ஸோ இந்த இடத்துல 2 மிக முக்கியமான வார்த்தைகளை மாத்திரம் கவனிங்க, வேற ஒன்றும் இல்லை. ஒன்று பாவம், இன்னொன்று நியாயப்பிரமாணம். ஸோ அவருடைய சத்தியம் என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன போதிக்கிறார் என்றால், பாவம் பெருகின இடத்திலே அல்லது பாவம் பெருகுகிற இடத்திலே கிருபையும் மிகவும் பெருக்கமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அதுபோல நியாயப்பிரமாணம் எதற்காக வந்தது என்றால், பாவம் இன்னும் பெருக்கமாகிறதற்காக அல்லது மிகவும் அதிகமாக தோன்றப்படுவதற்காக வந்தது. so that கிருபை மிகவும் அதிகமாக மேக்னிஃபிசன்டாக விளங்க வேண்டும் என்பதற்காக என்று சொல்லும் பொழுது, அந்த அந்த முதலாவது அப்படின்னா கிருபை, பாவம் பெருகுகிற இடத்துல கிருபை பெருகுகிறது என்று சொல்லும் பொழுது, அப்படின்னா நம்ம பாவம் செய்யலாமா என்கிற கேள்வி நிச்சயமாக எழும்புகிறது. அதற்கு தான் 6வது அதிகாரத்திலே முழுமையும் விடை சொல்லுகிறார். அப்படி அல்ல, அப்படின்னா நீ கிருபை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளவில்லை என்று கிருபையை விளக்கி நாம் பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்ய முடியாது என்கிற சத்தியத்தை சொல்கிறார். அதுபோல நியாயப்பிரமாணத்தை அவர் பீலிட்டில் பண்ணுவது போல தோன்றுகிறதுனாலே, நியாயப்பிரமாணம் சைட்ல வந்துச்சு, அது வந்தது, அதன் மூலமாக பாவம் பெருகினது என்று சொன்னதினாலே அந்த நியாயப்பிரமாணம் அதனுடைய ரோல் அல்லது அந்த நியாயப்பிரமாணம் ஒரு விசுவாசிக்கு என்ன காரியத்தை செய்கிறது என்பதை மிக மிக தெளிவாக காண்பிக்கும்படி இந்த 7வது அதிகாரத்தை நியமித்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். அதுல ரொம்ப சாராம்சம் என்னவென்றால், நல்லா கவனிங்க, ஒரு மேற்போக்காக சொல்லி இன்றைக்கு நம்ம முடிக்கலாம். 1வது வசனத்துல அந்த ஒரு அனாலஜியை தொடங்குகிறார். அதாவது
அதாவது நல்ல கவனிக்க, ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது, ஒரு மனிதனோ மனுஷியோ உயிரோடு இருக்கும் அளவும் அவங்க நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள். ஆனா அவன் மரித்தான் என்றால் நியாயப்பிரமாணம் வேல்யூ இல்லாம போயிருதுன்னு சொல்றாரு. அப்போ நல்ல கவனிங்க, மோசேயினால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை மாத்திரம் இங்க அவர் மீன் பண்ணல அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அருமையானவர்களே, நம்முடைய இந்திய சட்டத்தை நீங்க எடுத்துக்கோங்க. லா ஆஃப் த லேண்ட், லா ஆஃப் த லேண்ட். அப்ப நான் இந்திய பிரஜையாக இருக்கிறேன், அல்ல நீங்க ஸ்ரீலங்காவுடைய பிரஜையாக ஸ்ரீலங்காவுடைய அந்த அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவர்கள். அந்த ஸ்ரீலங்காவுடைய சட்டத்திட்டங்கள் உங்களை ஆளுகிறது. அதுபோல நான் இந்திய பிரஜையாக இந்தியாவுடைய சட்டத்திட்டங்கள் அது தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தினுடைய பிரின்சிபிள் அடிப்படையில தான் எல்லாமே இருக்கு. அது வேணா பிராக்டிக்கலா உங்களுக்கு தேவையான நம்ம பேசலாம். பட் அதன் அடிப்படையிலே மனிதன் தன்னுடைய மனசாட்சியின் பிரமாணத்தின்படி அதை நியாயப்பிரமாணமாக தன்னுடைய லா ஆஃப் த லேண்டாக கொண்டு வருகிறார். சோ ஆனால் நான் மரித்து போனேன். ஆனால் நான் மரித்த சடலமாக காஃபின் பாக்ஸ்ல வச்சிருக்காங்கன்னு சொன்னா, இவன் இந்த இந்த சட்டத்தை மதிக்கல அப்படின்னு சொல்லி யாரும் குற்றம் சாட்ட முடியாது. ஸோ அது செயலிழந்து போகிறது, எக்ஸ்பயரி ஆயிட்டு. ஐ எக்ஸ்பயர்ட், லா எக்ஸ்பயர்ட் ஃபார் மீ. ஸோ அதுதான் அந்த அடிப்படையான காரியத்தை தான் 1வது வசனத்துல சொல்லுகிறார். சொல்லிட்டு 2வது வசனத்துல இருந்து அதை என்ன சொல்ல வருகிறார் என்பதை சொல்லுகிறார். அங்கே நியாயப்பிரமாணத்தினாலே கட்டப்பட்டவர்களாக, அல்லது நியாயப்பிரமாணத்தை ஒரு புருஷனாகவும் நம்மை அல்லது என்னை ஒரு மனைவியாகவும் சித்தரித்து பேசுகிறார். ஸோ அப்படி இருக்கும்போது யாராவது ஒருத்தர் செத்துட்டாங்கன்னா அந்த பிரமாணம் செயலிழந்து போகும் என்று சொல்லி, அதுக்கு அடுத்தது லேட்டர் பார்ட்ல வரும்போது நியாயப்பிரமாணம் மரித்தது என்று சொல்லவில்லை. நல்லா கவனிக்கணும். ரொம்ப கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு நுணுக்கமான ஒரு வித்தியாசம் அதுல இருக்குது. நீங்க ஆனா ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்னன்னா, நியாயப்பிரமாணம் புருஷனாகவும் என்னை மனைவியாகவும் சித்தரிக்கிறார். ஸோ நான் உயிரோடு இருக்கும் அளவும் இந்த நியாயப்பிரமாணத்திற்கு நான் உட்பட்டவனாக இருக்கிறேன். நியாயப்பிரமாணம் என்னை ஆளுகை செய்கிறதாக இருக்கிறது. ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கட்டப்பட்டு நான் உயிரோடு இருக்கிற இந்த காலத்திலே இன்னொரு கணவனை, நியாயப்பிரமாணம் அல்லாத இன்னொருவனை நான் திருமணம் செய்து கொண்டால் நான் விபச்சாரி என்னப்படுவேன் என்று சொல்லிவிட்டு யாராவது ஒருத்தர் சாகணும். ஸோ நியாயப்பிரமாணம் மரித்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணம் உயிரோட தான் இருக்குது, நியாயப்பிரமாணம் இருக்குது. அதனால கொஞ்சம் அந்த அனாலஜில ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி, நீங்கள் மரித்தீர்கள், நியாயப்பிரமாணம் இருக்கிறது, நீங்கள் மரித்தீர்கள், 100% நீங்கள் மரித்தீர்கள். ஸோ நியாயப்பிரமாணத்துக்கு நீங்கள் மரித்து விட்டீர்கள், கிறிஸ்துவோடு கூட புதிய மனிதனாக உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஆர் நியூ மேன், நீங்கள் புதிதாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க பழைய மனுஷனே இல்லை, நியாயப்பிரமாணத்திற்கு நீங்க கட்டப்பட்டிருந்தீங்கல்ல, அந்த மனுஷியாக நான் மரித்து விட்டேன். இப்போ நான் புதிய மனிதனாக, முற்றிலும் புதிய மனிதனாக இருக்கிறேன். இப்போ நான் இன்னொருவரை மணந்து கொள்ள நான் ஃப்ரீயாக இருக்கிறேன். கிறிஸ்து என்னும் வேறொருவர் உடையவர்கள் ஆக்கப்பட்டோம். I am now married to Christ. What amazing. வேற ஒன்றும் இல்லை, அந்த யூனியன் வித் கிரைஸ்ட் அந்த டீச்சிங்கை தான் கொண்டு வருகிறார். நான் நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட போது நான் கிறிஸ்துவின் மரணத்தோடு இணைக்கப்பட்டேன், அல்லது உயிரோடு எழுப்பப்பட்ட கிறிஸ்துவோடு கூட நான் எனது திருமணம் முடிக்கப்பட்டிருக்கிறது, அல்லது அவரோடு கூட நான் இந்த நியூ வெட்டிங் அக்ரிமெண்ட்ல, கவனன்ட்ல நான் வந்துட்டேன். என்னை நேசித்து என்னை ஒருவர் பாவியாகி என்னை மனைவியாக அவர் ஏற்றுக்கொண்டார். What an amazing truth. எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த அந்த மணமகன் என்னுடைய கணவராக இருக்கிறார். என்னுடைய பாவம் எல்லாவற்றையும் நான் அவருக்கு கொடுத்து விட்டேன். He took all my garbages in exchange.
He gave all his life, not only life, he gave all his righteousness. தம்பி ஜாஷுவா சொன்னது போல அந்த introduction, what an amazing thing. God himself gave his righteousness and said, you are righteous. நீ நீதியுள்ளவனாக இருக்கிறாய், நீ என்னுடைய மணமகள், நான் உன்னை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். ஓ, what an amazing gospel we have. எப்படி பாவம் செய்ய முடியும்? How can we do that? கர்த்ததாமே வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஒவ்வொரு தம்பி ஜாஷுவா. தேங்க்யூ அங்கிள். ஸோ நம்ம அந்த 7வது அதிகாரத்தினுடைய அந்த சாங்டிஃபிகேஷன் அப்படின்ற காரியங்களை நம்ம பார்த்து வருகிறோம். ஸோ சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல் அப்படின்றது யாரால் செய்யப்படுகிறது, ஹூஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற அந்த காரியங்களை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அது 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 21வது வசனங்கள், பிலிப்பியர் 2:12 இந்த வசனங்கள்ல பார்க்கும் பொழுது அது ஒரு விசுவாசியினுடைய பொறுப்பாக காண்பிக்கப்படுகிறது. ஸோ ஆனா அதனோட அது நிறுத்தவில்லை. எப்படியாக நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்திலே நடத்தக்கூடியதாக ஒரு ஆசிரியராக உபாத்தியாக இருக்கிறது போல, நம்ம அதை தொடர்ந்து எபேசியர் 5வது அதிகாரம் 25 27 வசனங்களை நம்ம பார்த்தோம். ஸோ அதிலே தனது மனைவியை அவர் பரிசுத்தம் பண்ணுகிறார், சபை என்கிற அந்த மனைவியை அவர் பரிசுத்தம் பண்ணுகிறார் அப்படின்ற அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். ஸோ அதுதான் நம்ம இப்பொழுதும் பார்க்கிற காரியம். ஸோ இதுல பாரடாக்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது முரண்பாடு போன்று காட்சி அளிக்கக்கூடிய, ஆனால் அந்த முரண்பாடு நம்ம கிறிஸ்துவனிடம் நடத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ நாம விசுவாசிக்க வேண்டும், ஆனால் நம்மளால விசுவாசிக்க முடியாது. ஏன்னால் நம்ம மரித்தவர்களாக இருக்கிறோம், மரித்தவர்களாக இருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது நம்மளால அவரை விசுவாசிக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவர் நம்மை உயிரோடு கூட எழுப்பி நம்மை விசுவாசிக்கும்படிக்கு செய்தார் அப்படின்ற காரியங்களை நம்மளுடைய ரட்சிப்புல நம்ம பார்க்கிறோம். நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள முடியாது, நம்மை நாமே நீதிமானாக்கி கொள்ள முடியாது. அவருடைய நீதிக்கு முன்பதாக நாம ஒண்ணுமே அபாத்திரர்களாக நாம நிற்கிறோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படியாக நம்மை அவருடைய நீதியினாலே நம்மை எப்படியாக நீதிமானாக்கினாரோ அதே போலவே சாங்டிபிகேஷனும் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ நமக்கு முன்பதாக கட்டளைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் எப்படி பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் எப்படியாக பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருங்கள் அப்படின்ற அந்த கட்டளையை நம்ம பார்த்து, அந்த கட்டளை நம்மை கிறிஸ்துவனிடம் நடத்தக்கூடியதாக இருக்கிறதை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ no one justifies by law, same way no one justify without law அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ ஒரு மனிதனும் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட முடியாது, ஆனால் நியாயப்பிரமாணம் இல்லாமல் ஒருவனும் இயேசுவின் இடத்திலே வர முடியாது, அதாவது இயேசுவினுடைய அருமையை உணர முடியாது. ஸோ without going to Moses, no one can come to Jesus. ஸோ மோசேவின் இடத்துல நாம செல்லாமல், மோசேவினுடைய நியாயப்பிரமாணம் நமக்கு நியாயப்பிரமாணத்தை குறித்து அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு நம்ம இந்த முதல் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தை தெரிந்தவர்களோட பேசுகிறேன் அப்படின்னு சொல்றார். ஸோ நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்றத நாம உணர்ந்திருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றதுதான் அதை காண்பிக்குது. ஸோ 7வது அதிகாரம் 1வது வசனத்துல அது எவ்வளவு கடுமையானது, அது நம்ம எப்படியாக நியாயம் தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது, நாம் தேவனுக்கு முன்பதாக எப்பேற்பட்ட பாவிகளாக இருக்கிறோம் அப்படின்றதான் அது நமக்கு காண்பிக்கிறது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த நியாயப்பிரமாணம் நம்ம கிறிஸ்துவனிடம் நடத்தக்கூடியதாக, எனக்கு பரிசுத்தம் தேவை, நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும், ஏன்னா அப்படியாக தேவன் நம்மளுடைய ரட்சிப்பிலே நம்மளுடைய டிசையர் அப்படியாக டிஸ்போசிஷன் பண்ணியிருக்கிறார்.
சோ நாம பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற மக்களாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆனபடியினாலே நாம தேவனிடத்திலே இயேசுவினிடத்திலே நாம பரிசுத்தத்தை தேடி வருகிறவர்களாக நாம இருக்கும்படிக்காக இப்படிப்பட்ட நியாயப்பிரமாணம் நமக்கு தேவையாக இருக்கிறது அப்படின்ற அந்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6லிருந்து கடைசி 18 வசனங்கள் வரைக்கும் அந்த நியாயப்பிரமாணத்திற்கும் அண்ட் புதிய உடன்படிக்கையின் சுவிசேஷத்துக்கு இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராஸ்ட மிக அழகாக கொண்டு வருகிறார். அந்த நியாயப்பிரமாணம் என்கிற பழைய ஏற்பாட்டு சுவிசேஷம் அது டெம்பரலான ஒரு மகிமையாக இருக்கிறது, அது மங்கி போகக்கூடிய மகிமையாக இருக்கிறது. அது பின்பதாக அது நமக்கு ஒருவேளை அவமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா அந்த மொமெண்ட்டுக்கு தான் அது நமக்கு ரொம்ப ஒரு குளோரியஸா இருக்கிறது போல இருக்கும். ஆனா இமீடியட்டா நம்ம பாவத்துல விழும் பொழுது அது நம்மை குற்றப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதும், அந்த மகிமை நம்மை விட்டு அகன்று போகக்கூடியதாக இருக்கும். ஆனால் கிறிஸ்துவினாலே நமக்கு உண்டாயிருக்கக்கூடிய சுவிசேஷத்தினாலே, புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் மூலமாக கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கக்கூடிய மகிமை என்பது அது நிலையானது. ஏன்னா அவர்தான் நமக்கு மகிமையாக இருக்கிறார், அவர்தான் நமக்கு நீதியாக இருக்கிறார், அவர்தான் நமக்கு பரிசுத்தமாகவும் இருக்கிறார் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஸோ இப்படியாக நாம 7வது அதிகாரத்துல 1லிருந்து 6 வசனங்கள்ல நம்மளுடைய முன் கணவனாக இருந்த நியாயப்பிரமாணம் நம்மை சாகடித்தது. உண்மையாக அந்த நியாயப்பிரமாணம் நம்மை சாகடித்தது, மனைவியாக நம்மை சாகடித்தது. கிறிஸ்துவோ நம்மை உயிரோடு எழுப்பினார். அவருக்காக நம்மை உயிரோடு எழுப்பி நாம இப்பொழுது அவருடைய சபை என்கிற மணவாட்டியாக நாம அவருக்கு மணவாட்டியாக நாம இருக்கிறோம். ஸோ இது எவ்வளவு நமக்கு ஒரு நம்மளுடைய பரிசுத்தத்துக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய காரியம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ எழுத்துக்கொள்ளும், ஆனால் கிறிஸ்துவோ நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார், ஆவியோ நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறார். ஸோ நாம பாவம் செய்யும் பொழுது கிறிஸ்துவினுடைய அந்த அன்பு, அந்த தீக்கப்பட்ட அந்த அன்பு நம்மை துரோகம் செய்ய வைக்க அனுமதிக்கிறது இல்லை. நம்ம அந்த கணவனுக்கு முன்பதாக ஒரு வேசியை போல வாழ்வதற்கு, இவ்வளவு அன்புள்ள ஒரு கணவனுக்கு முன்பதாக வேசியை போல வாழ்வதற்கு நம்மை அனுமதிக்கிறது இல்லை. அவருடைய வல்லமையும் நாம் இதிலே செயல்படுகிறதாக இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். சோ வேறுபட்டதான சுவிசேஷம் தேவன் நமக்கு அருளியிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம். ஜெபம் பண்ணி